அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க இந்த காரியம் எப்படி நடக்கும்? பாசிட்டிவாக நடக்குமா, நெகட்டிவாக நடக்குமா? எதை பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது. என்னோட பிள்ளை பேச்சு கேட்க மாட்டேங்குது. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில், அதுவும் ஃபுல்லி டெவலப்டு டெக்னாலஜிஸாக இருக்க இந்த காலகட்டத்தில் என்னுடைய குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன்? அதுவும் கர்த்தருக்குள்ளாக நான் எப்படி வளர்ப்பேன்? என் கணவர் அல்லது என்னோட மனைவி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு கவலையோடு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோம். அந்த ப்ரேயர் கண்டிப்பாக உங்களுடைய கவலை, பயம் இது எல்லாத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விலக்கி பாதுகாக்கும். ஜெபிக்கலாமா? சங்கீதம் 91 இந்த 16 வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஜெபமாக ஏறெடுக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். நான் கர்த்தரை நோக்கி, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நானும் என் வீட்டாரும் அடைக்கலம் புகுவோம். அவருடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாதிருப்போம். நம் பக்கத்தில் 1000 பேரும் நம் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. நம் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நாம் காண்போம். நமக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டோம். ஆகையால் பொல்லாப்பு நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நேரிடாது. வாதை நம் கூடாரத்தை அணுகாது. நம் வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். நாம் அவரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நமக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வார். ஆபத்தில் அவரே நம்மோடு இருந்து நம்மை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் நம்மையும்
நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தாரையும் திருப்தியாக்கி அவரின் இரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.